ஹலோ வலிக்கண்ணம்மா. ஹலோ, வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு நேரம் வணக்கம். வாங்க, என்ன பண்ணலாம்? தோசை மாவு தான் இருக்கு. தோசை மாவு ரொம்ப கம்மியாக இருக்கு போல. ஆமாம், நாளைக்கு தான் ஆட்டணும். வலிக்கு நம்ம காலையில் ஏன் வீடியோ போடலை? காலையில் இந்த நம்ம பெற்று வச்சுருக்கேன், அது காலைக்கு வச்சு இல்லை, தண்ணி பிடிக்கணும். தண்ணி பிடிக்கணும். ரெண்டாவது இன்னைக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால போடவில்லை. இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால காலையில் தண்ணி வேறு வரல எங்களுக்கு. கார்பரேஷன் வாட்டர் வரல. மற்ற எல்லாருக்கும் வந்துச்சு, எங்களுக்கு வரல. எங்களோட பைப்பு கொஞ்சம் தூக்கி இருக்கான், அதனால வரல. அப்புறம் காலையில் தண்ணி இல்லை, அதனால பிடிக்கல. இப்போ சாயந்தரம் தான் பிடிச்சேன். சாயந்தரம் வந்துச்சு, அதில் 2 குடம் பிடிச்சேன். ஆனால் போர் பைப் இருக்கு. ஆனால் குடிக்க எப்படி இருந்தாலும் எங்களோட போர் தண்ணி நல்லா இருக்காது. போர் தண்ணி கொஞ்சம் அலண்டாப்பில் இருக்கும், அதனால நாங்கள் கார்பரேஷன் தண்ணி தான் குடிச்சுக்கிறோம். அதுதான் நல்லா இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வீடியோ எடுக்க முடியல. தண்ணி பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை. குடிதண்ணீர் தானே? மற்ற தண்ணி பிரச்சனை இல்லை. மற்ற தண்ணி இல்லை. அதே இந்த பைப்பு போட்டு விட்டா அங்கங்கே அவங்க இது கழட்டி பிடிச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் ஏத்தமா இருக்கிற பக்கம் வரமாட்டேங்குது. என்னத்தை கழட்டி பிடிக்கிறாங்க? அந்த இது அவங்க போட்டிருக்கிறத உயரமா இருக்கிறத அப்படியே கழட்டி படுக்க வச்சு பிடிக்குதுங்க. மண்ணோட மண்ணா வச்சு பிடிக்குதுங்க. அது அதுங்களுக்கு தண்ணி கூட வருது. நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு சுத்தமா வர மாட்டேங்குது. மேடா இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் இப்போ சாயந்தரம் வந்துச்சு, மழையும் வந்துச்சு, அதோட பிடிச்சேன் ஒரு 2 குடம். இன்னைக்கு மழை புதுக்கோட்டையில். இங்கே இந்த மழை எல்லா இடமும் மழை வருது. நீங்கள் மழை சொல்லியிருந்தீங்களோ? ஆமாம், 2-3 நாள் மழை சொல்லியிருக்காங்க. நாளைக்கும் மழையா? 2-3 நாள் மழை சொல்லியிருக்காங்க. அள்ளிக்கு நமக்கு மழை வந்தால் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். என்ன எனக்கு பிடிச்சது போலதான் நடக்குது, அவ்வளோதான். இல்லை, கிளைமேட் பிடிச்சிருக்கா நீங்கள்? கிளைமேட்டு பரவாயில்ல, வேர்க்காம இருக்குல்ல. ஆமாம், இல்லைன்னா கடையில் ஒரு நாள் எங்களுக்கு ரொம்ப வேர்த்துச்சு. ஆமாம், ஏசி போட்டோம். ஒரு நாள் மட்டும் ஏசி போட்டு படுத்தோம், அதுக்கப்புறமெல்லாம் மழை வர ஆரம்பிச்சு. அந்த ஒரு நாள் காட்டம் அதுதான் இருக்க முடியலை. இங்கே நிற்க முடியலை, அங்கே நிற்க முடியலை. அன்னைக்கு ஆத்தாடி ஏசி இல்லைன்னா தூக்கமே வராதுன்ற நிலைமைக்கு அந்த நிலைமைக்கு தள்ளிடுச்சு போன வருஷத்து வெயில். இல்லைன்னா நான் ஏசி வாங்க வேண்டாம்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சேன். ஏசி வாங்குற நிலைமைக்கு அந்த வெயில் தள்ளிடுச்சு. சுத்தமா நம்ம தூங்கிட்டே இருப்போம், கழுத்தெல்லாம் வேர்க்கும். ஃபேன் ஓட்டுனாலும் அப்படி ஒரு வேர்வு. அப்பா முடிச்சு பார்த்தா கழுத்தெல்லாம் வேர்த்துருக்கும். அப்போ பார்ட்ஸை கழட்டி வைக்க முடிஞ்சால் கழட்டி வச்சிடலாம். இதை என்ன பண்ணுறது? கழுத்தை ஏசி இல்லாமல் இனிமேல் நகராதுக்கு தான் வாங்கினது. அதுவும் ஏன் ரூமுக்கு தான் வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவனோட ரூமுக்கு வாங்கல, பட்ஜெட் ப்ராப்ளம்னால வாங்கல. என்னோட ரூமுக்கு தான் வாங்கியிருக்கு. மழை தண்ணி பிடிச்சி சமைப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். நம்மள எல்லாம் ஒரு பெரிய அண்டாவை போட்டு ஒரு மூலையில தண்ணி வடியிருக்குன்னே. அப்ப நாட்டோட சீமையோட இருக்கு வளவெல்லாம், வளவுன்னு சொல்லிட்டு அதுல சீமையோட இருக்கும். அதுல மூலையில தகர மட்டம் வச்சு
மூலையில தண்ணி நிறைய வடியும். மழை ஃபர்ஸ்ட் வடிகிற தண்ணியே விட்டுருவோம். ஏன்னா அது ஓட கழுவி வர்றது கழுவட்டும்ட்டு. அதுக்கப்புறம் அதுல நெல்லரிக்கை ரெண்டாவை வச்சு அதை பிடிச்சி அப்படியே துணியை கட்டி வச்சுட்டோம்னா அது 6 மாசத்துக்கு அந்த தண்ணியை எடுத்து சோறு குடிக்கலாம். சூப்பரா இருக்கும். 6 மாசத்துக்கு வச்சுக்குவோம் அந்த தண்ணியவா. ஒரு பூச்சி புழு வண்டு எதுவுமே வராது மழை தண்ணி. இப்ப எல்லாம் குடிக்கிறதுக்கு நமக்கு தோது இல்லை. இந்த வீடுகளை கட்டிட்டு ஏன் எங்க குடிக்கிறது? இப்ப ஓரத்துல அதிகமா வரும் அது. அந்த 2 முக்கும் சந்திக்கிற இடத்துல இப்படி வச்சிருவாங்க. தகர மாட்டா வச்சு அதுல வரும். சொல்லுங்க. வீடை பார்க்க வீடு பாக்குறதுக்கே 2 பேர் ஒன்று வீட்டு வேலை கம்ப்ளீட்டா பாக்குறதுக்கு. ஒரு ஆள் வந்து சமைக்க இருக்கு. இப்போ மோட்ரு போட்ட என் ஃப்ரெண்ட்ஸு கரண்ட் நின்று வருது. 100 வாட்டி கரண்ட் நின்று வருது. இன்னைக்கு மழை வந்ததுக்கு அதுக்கும் கரண்ட் 100 வாட்டி நின்று வருது. அதனால ஒரு வாட்டி போட்ட மோட்டர் நின்று வச்சு நம்ம போடலை. நாளைக்கு தண்ணி இருப்புனாதே. நாளைக்கு காலையில் போட்டு விடணும். காலையில் கரண்ட் எப்படி இருக்குன்னு அது என்ன வெள்ளிக்கிழமை கடலை எண்ணெய் அதுன்னா அந்த சட்டின்னு ஊற்றுறீங்க. அது அதுலதான் அப்பளம் பொரிச்சேன்ல மத்தியானம். மத்தியானம் அப்பளம் பொரிச்சேன்ல. மதியானம் அப்பளம் பொறுத்திருக்கா. அப்பளம் மதியம் என்ன சாப்பிட்டீங்க? மதியம் நான் சாதம், முருங்கை சாம்பார், முருங்கை கத்திரிக்காய் சாம்பார், அப்பளம். காலையில் அப்பளம் பீட்ரூட் பொரியல். காலையிலயும் அதேதான். இன்னைக்கு வேற ஒன்றும் பண்ணல. காலையிலேயே சாதம், பீட்ரூட் பொரியல், முருங்கை கத்திரிக்காய் சாம்பார். மத்தியானம் அதே போர் அடிச்சிச்சு. அதனால அப்பளம் பொரிச்சுட்டேன். அப்புறம் இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே போச்சு. காலையில் வருத்தத்தில் ஆரம்பித்தது. ஆமாம். தண்ணி இல்லை. எங்கள் அம்மாவுக்கு தண்ணி கரண்டு இது 2 இல்லைன்னா மண்டையில் ஒரு பித்து பிடித்து விடும். அது பக்கத்தில் வீட்டில் யார் இருந்தாலும் யாரையும் வச்சு பார்க்கறதே இல்லை. எல்லாருக்கும் அதே தண்ணி எல்லாம் அத்தியாவசியம் பொருள் இல்லையா? அதுக்குன்னு ஒரு அமைதியாக இருக்க வேண்டாம். மனுஷ இயல்பை தாண்டியா பேசுறது. நீ என்ன எல்லாத்துக்கும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? தண்ணி எல்லாம் மனுஷனுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு. இன்னைக்கு தண்ணி வரலையா? இப்போ நமக்கு 3 நாளா வரல. பொறுமையாக தான் இருந்தேன். இன்னைக்கு வரலன்னு ஒன்றுதான் எனக்கு வந்துச்சு. 3 நாளா வரல. சரி பழைய தண்ணி இருக்கு அதை யூஸ் பண்ணிக்க. நேற்று கொதிக்க வச்சு குடிக்கிறேன். நேற்று ஆஃப் தானே பிடிச்ச? நேற்று ஆஃப் தான் பிடிச்சேன். அதுதான் இன்னைக்கு கொதிக்க வச்சு. அது புதுசாக தானே வந்துச்சு. அப்புறம் 3 நாளாக தண்ணி வரலன்னு சொல்றீங்க. அது கொஞ்சோண்டு தானே வந்துச்சு. அது நேற்று குடிக்கவே சரியா போயிடுச்சு. நேற்று இல்லை அது வந்துச்சு. இல்லை வந்துச்சு அவ்வளோதான் வந்துச்சு. அது ஒரு நாளைக்கு ஒரு குடம் வேண்டாமா? 2 உயிர் வாழ்றதுக்கு. இன்னும் நீ பிடிச்சது அப்படியே இருக்குமா? குடிச்சா தீரத்தானே செய்யும். நான் தான் கொதிக்க வச்சு அந்த பழைய தண்ணியாக இருந்தால் கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் குடிக்கணும்னு ஃப்ரெண்ட்ஸு கொதிக்க வச்சுருக்கேன். என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்புறம் இந்த பக்கத்தில் உள்ள பொண்ணு அது வந்து இது ஓப்பன் பண்ணி கொடுத்துச்சு. பைப்பை ஓப்பன் பண்ணவும் இன்னைக்கு சாயந்தரம் தண்ணி வந்துச்சு. எல்லாரும் ஓப்பன் பண்ணி தான் முடிக்கிறாங்க. போட்ட வகையில் பைப்பை வச்சு யாருமே முடிக்கிறாங்க இல்லை. அது கேட்காம இருக்காங்க கேள்வி. எவனும் அவர் எப்படி திறந்து விடுற மேடம் திறந்து விடுவாரு. இப்போ சரி திறந்து விட்டாரு. கரெக்டாக திறந்து விட்டாரு. சாயந்தரம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. தண்ணி இருந்துச்சு. இல்லை பேரூராட்சி இல்லை. அப்போ பேரூராட்சியில் பக்கத்தில் அவங்க அடியில் தொண்டிட்டு பிடிச்சா இங்கிட்ட இருக்கவங்களுக்குலாம் வராதா? வரும். அது ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நமக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்துடும். ப்ரெஷர் பத்தாதனால அது நமக்கு வராமல் இருந்துச்சு. சரி எல்லாருமே வந்துடும். ஒளியா தண்ணி. நான் அதை கேட்கல. எல்லாருக்குமே பூமிக்குள்ளேயே பிடிச்சா எல்லாருமே பூமிக்குள்ளேயே பிடிச்சிட வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு பைப் மேலே போடுறாங்க? எல்லாருக்குமே வீட்டுக்குள்ளேயே அடியில. எல்லாருக்கும் 2 குடம்னா மேலே பிடிச்சா போதும். இங்க உள்ளவங்க மற்றவங்க குடியிருக்கவங்க எல்லாம் போர் தண்ணி கிடையாது. சரி இப்ப நம்ம சித்தி வீட்டு தெருவுல எல்லாம் போர் தண்ணி இருக்கும் எல்லார் வீட்லயும். அதனால 2 குடம் குடிக்க பிடிச்சிட்டு நிறுத்திடுவாங்க. 2 குடம் குடிக்க பிடிச்சிட்டு நிறுத்திடுவாங்க. இவங்க என்னடானா குளிக்க முழுக செடிக்கு ஊத்த எல்லாத்துக்கும் தண்ணி வார வரைக்கும் திறந்து விட்டுக்கிட்டே இருக்கனாலதான்
நம்ம முதல்ல மேடா இருக்கு உங்களுக்கு வரமாட்டேங்குது. இல்லைன்னா அவங்க நிறுத்தினா இந்த ப்ரெஷர்ல ஏறிடும் நமக்கு. அவங்க நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம ஆயா வீட்டுல எல்லாம் ஒரு பைப்பில் தானே தண்ணி குடிப்போம். மோட்டர்லாம் இருந்துச்சா? இல்லை, ஒரு பைப்புல தான். அந்த பைப்புல அப்போல்லாம் யாரும் அங்கிட்டு செட்டி விட்டு தெருவில் யாருமே அப்படிலாம் பிடிக்க மாட்டாங்க. 2 குடம் பிடிச்சிட்டு நிறுத்திடுவாங்க. தேவை அது உங்க ஆயா வீட்டுல எல்லாம் எவ்வளவு உயரம்? பிடிச்சுக்குவோம். இல்ல எவ்வளவு உயரத்துல ஏறும்? சாக்கடையில இருக்கு தெரியுமா? சாக்கடையில இருந்து மேல செவத்துக்குள்ள வரும். ஆமா, அவ்வளவு ஏறும். இப்ப என்னன்னு தெரியல, இந்த பைப்பு இப்படி வருது. இது இத்தனோண்டு போட்டிருக்காங்க. அந்த ஹைட்டே ஏற முடியலன்னா அப்புறம் எப்படி வரும்? இதுல வேற எல்லாம் ஆயா வீடெல்லாம் வந்து தளம் எவ்வளவு உயரமா இருக்கும், வீடு எவ்வளவு உயரமா இருக்கும். இந்த ரோட்ல இருந்து வீடுக்கு ஒரு 4-5 படி இருக்கும். அந்த படியே அவ்வளவு உயரமா இருக்கும். அதை ஏறி உள்ள போகணும். நம்ம காம்பவுண்ட் எல்லாம் வெளியே தெரியாது. இப்ப இதுல எல்லாம் காம்பவுண்ட் வச்சோம்னாலும் நம்ம நிக்கிறது தெரியும். நம்ம வீட்டுல எல்லாம், அங்க ஆயா வீட்டுல எல்லாம் காம்பவுண்ட் சுத்தமா கம்ப்ளீட்டா மறைச்சிருக்கோம். நம்ம வெளியே வந்தா மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும் ஆயா வீட தான். எதுக்காக அப்படி கட்டுறாங்க? சேஃப்டிக்கு தான். வெள்ளம் வந்தா பாதிக்காம இருக்கணும். வெள்ளம் வந்தாலும் பாதிக்காது. இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டுக்குள்ள தண்ணி இருந்துச்சுன்னு சொல்கிறாள். இந்த மாதிரி உயரமாக கட்டினோம்னா எந்த காலத்துலேயும் தண்ணி வெள்ளம் வந்தாலும் பாதிக்காது. நம்ம கட்டி இருக்குது இது கொஞ்சம் தான் உயரம். இதெல்லாம் ரோட்டுலேருந்து கொஞ்சம் தான் உயரம். அது ஒரு 4 அடி இருக்குமா? 4 அடி 5 அடி 4 அடி 5 அடி இருக்கும். எப்பவுமே வீடு வந்து நம்ம ரோட்டை விட உயரமா தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வீடு கட்டினவங்க நல்லா இருப்பாங்க. வீடு வந்து ரோட்டை விட பள்ளமா இருந்தா நமக்கு அது வாஸ்து சரியில்லை. அது மாதிரி அதே மாதிரி இந்த நில வாசப்படியில் படி வைக்கிறோம்ல, அதுதான் உயரமா இருக்கணும். நம்ம நடந்து வர்ற ஹாலோ அதுக்கு முன்னாடி போட்டிக்கோ போயர் எது வச்சிருக்கோம்னாலும் அப்படியா படிதான் உயரமா இருக்கணும். நிலப்படி. எனக்கு அது அவன் வச்சவன் அந்த வேன் சொன்ன டைல்கள் ஒன்று அமௌண்ட் உயரமா தான் இருக்கு. அமௌண்ட் உயரமா இருக்கு. அதெல்லாம் அவன் சொல்லி வச்சது. ஆனால் சாமி ரூம் கிட்ட நான் வந்து இது ஹாலுக்குள்ள தரைக்கு மாதிரியே வைப்போம்னு, அதே அளவு வைப்போம்னு வந்தேன். அவங்க வந்து இல்லை சாமி உயரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இதுங்கிறாங்க. அது நம்ம கொஞ்சம் நிதானம் இல்லாமல் வந்தோம்னா மேலே இடிச்சுக்கிற மாதிரி இருக்குது. தாரணேஷன் அன்னைக்கு இடிச்சுக்கிட்டேன். அது ஆனால் அப்படித்தான் இருக்கணும்ன்றாங்களே. இருக்கணும் இருக்கு. ஆனால் ஒரு சில சாங்கியங்கள் அவங்களுக்கு தெரியுது, அதுலேயே புலங்குறனால. அதே மாதிரி தான் அவன் சொன்னேன், இந்த கல் ஓட்டணும்ல, இந்த கல் இருக்குல்ல, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல் இருக்குல்ல, இந்த கல்லை வந்து கிரானைட் ஒட்டையில் இதில் எங்கிட்ட காசு கேட்டேன், சில்லற காசு. அந்த சில்லற காசை வச்சுல இதை ஒட்டியிருக்கேன். அப்போதான் இது வந்து 4 அதுக்குள்ளே இருக்கு காசு, சில்லற காசு. சில்லற காசு ஒரு 10 ரூபா 5 ரூபா அந்தந்த இடத்துல 2 4 5 6 ரூபா 10 ரூபான்னு இருக்கு. இது ஃபுல் இதுக்கும் இந்த அகலத்துக்கு மீன்ஸ் இங்க 2 ரூபா, இங்க 5 ரூபா, அங்க 2 ரூபா, இங்க 5 ரூபா அப்படி. அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் வச்சுதான் ஒட்டினேன். அது நீங்க இல்ல நான் மட்டும் தானே ஒட்டையிலாம். ஏன்னா இது எப்பவும் செல்வ செழிப்பா இருக்கும்மா. ஓ அப்படியா? அப்ப சொன்னேன். நீங்களும் சாஸ்திரத்தோடதான் பண்றாங்க அப்படின்னு சொன்னனாலதான் நம்மளுக்கு வீடு ஒரு இதுவா இருக்கு, ஐஸ்வர்யமா இருக்கு. அது மாதிரிதான் இந்த படியும் சொன்னேன். இந்த வீடு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கட்டிட்டு நல்லாதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இந்த வீடு நாங்க வீடு இடம் பார்க்க வரையில எங்களுக்கு வந்து இது கிருடாழ்வார் வந்தாரு. அப்பவே அந்த இடம் பார்க்க வந்தவர் சொன்னாரு, ஆச்சி நல்லா இருக்கும் ஆச்சி, இந்த வீடு நல்லா இருக்கும் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கவெல்லாம் வேண்டாம். நான் வரையிலே கிருடாழ்வார் வந்துட்டாரு. கிருடப்பட்சி வந்துச்சு வரையில. அது மாதிரி பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு வந்துட்டு பெரிய முன்னேற்றம் இல்லை, ஏதோ ஒரு ஓடிட்டு. ஏன்ல பெரிய முன்னேற்றம்லாம் ஈஸியாவெல்லாம் வந்துடாது, நம்ம உழைச்சாதான் வரும். சாதம் கொஞ்சம் கூட இல்லை, போதுமா தோசை? ஒரு ஆம்லெட் ஊற்றுறேன் உனக்கு. இந்த தோசையில ஊற்றுவ ஆம்லெட்டு,
உனக்கு பிடிக்கும் தானே? ம். இதுல முட்டை தோசை ஊற்ற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டை தோசை மேலே ஊற்றி லாஸ்ட் தோசை முட்டை தோசையாக. மளிகை நமக்கு முட்டை தோசை இப்போ ஊற்ற தெரியுது போல. ஆமாம், அன்னைக்கு ஊற்றுனா என்ன இப்போ தோசை மேலே முட்டையை ஊற்ற வேண்டியது. முட்டையை ஊற்றிட்டு அந்த மஞ்சள் கருவை தேய்ச்சி விடணும்னா? மஞ்சள் கருவை தேய்ச்சி விடணும். உப்பு போடணுமா வேண்டாமா? போடணும். முட்டை ஊற்றினாலே உப்பு போடணும், இது போடணும், சால்ட்டு எடுத்து போடணும். மளிகை நம்மாக்கு இது எப்படி இருக்குது? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனில் எல்லாம் இப்போ ஓரளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. இந்த கரண்டி வாங்குறது, கரண்டி போடுறது மட்டும் ஒன்று வாங்கணும் போதும். நம்ம ஒன்றும் பெரிய ரிச் ஃபேமிலியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு இப்போ சமைக்கிறதுல எது கஷ்டமாக இருக்குது? கரண்டி எடுக்கிறது சிரமம். கரண்டி எடுக்கிறது கஷ்டம். தட்டு எடுக்கிறது, தட்டு அதில் வச்சு எடுக்கிறது ஈஸியாக தான் இருக்குது. அது இன்னும் நான் குமிச்சு வணங்கி பண்ணலை. நான் வணங்கி பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அப்படியே குமியாமல் பண்ணுறதுன்னா பிடிச்சிருக்கு. மற்றபடி கிச்சனில் இப்போ ஈஸியாக தான் இருக்கு. போதுமா? ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வீடியோ போட முடியல. நைட்டு வீடியோக்கு ஆதரவு தாங்க. நைட்டு போட்டிருக்கோம், அதுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களையும் கொஞ்சம் முன்னேற்றி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டுக்கு தோசை, காலையில் வச்ச சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இப்போவே மாற்றி வச்சிருந்தேன். விளக்குக்கு திரி மாற்றி கொண்டு வைக்கிறாங்க. இப்போவே மாற்றினாதான் காலையில் 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். 5:30க்கு எழுந்திரிச்சு விளக்கு ஏற்றிட்டு சமைக்கணும். இவன் 6:30க்கெல்லாம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். 6:30க்கெல்லாம் கிளம்பிடணும். அதுக்குள்ளேயும் சாதம் அடித்து சமைச்சு எல்லாம் பண்ணணும். அதை முடிச்சுட்டு சமத்திட்டு கேஸ் சமத்தி. இந்த பாத்திரம்லாம் விளக்கிருக்கீங்களா? எல்லாம் விளக்கி நீட்டாக இருக்கு பாரு. இங்கே பாருங்கள் காய்ச்சி எவ்வளோ பாத்திரம்னா. இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கு பார்த்தீங்களா? 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். ஏன் 10 மணிக்கு முன்னாடி தூங்கினா சரிக்காதா? 10 மணிக்கு முன்னாடியே தூங்கலாம். கரெக்டாக 10 மணிக்கு தூங்கினாதான் தூக்கம் வருமோ? 10 மணிக்கு மேலே கண் முழிச்சு இருக்கக்கூடாது. காலையில் வெளில நான் எழுந்திரிக்கிறோம்னா, அதனால 10 மணிக்கு தூங்கிடும். ஒரு தூக்கம் நமக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வேணும். அதனால தான் நைட்டு தூக்கம் மாதிரி வராது. பகலில் படுத்து தூங்கினாலாம். அதனால நைட்டு 10 மணிக்கு தூங்கினோம்னா 6 மணிக்கு 5:30க்கு எழுந்திரிச்சோம்னா எப்படியும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிடும். சிவா, இதுன்னா ஒரு இது திறந்தே இருக்கு ஒரு டப்பி. இதில் ஒன்றும் இல்லை. இந்த இதுனது திரி, இதுதான் நல்லெண்ணெய். இது இது தீவம் கட்டுறது. இது மணி. மணி என்ன ஒட்டி வச்சுருக்கீங்க? பெரிய மணி இல்லையா? பெரிய மணி வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா அடிக்குமா? இது நல்லா தானே அடிக்குது. எத்தனை வருஷமா இருக்கு இந்த மணி? இது கிட்டத்தட்ட கார்த்திகை மாவட்டத்துலேருந்து 7-8 வருஷமா இருக்கு. இது வெள்ளி டம்ளர். அதில் என்ன வச்சுருக்கீங்க? இதுலலாம் ஒன்றும் இல்லை. இது சுக்கர் பகவானுக்கு உகந்ததுன்ட்டு இங்கே வச்சுருக்கேன். அதில் தண்ணி வைக்கலாம்ல? நல்ல தண்ணி அதில் கூட தண்ணி வைக்கலாம். இல்லை, அதில் தான் வைக்கணும். பித்தளையில் தான் வைக்கணும். இது சும்மா தான் வச்சுருக்கேன். மஞ்சள் எல்லாம் சரி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ தூங்க போக வேண்டியதான் நைட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்